2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 181வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியைச் சேர்ந்த ரேஷ்மா அவர்கள். ரேஷ்மா தனது 10ஆம் வகுப்பு வரை பள்ளி படிப்பை மணப்பாறையில் உள்ள காவேரி சர்வதேச சீனியர் செகண்டரி பள்ளியில் படிச்சிருக்காங்க. மேல்நிலை பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் உள்ள நாராயணா ஜூனியர் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. பின்னர் தன்னுடைய பொறியியல் பட்டப்படிப்பை சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணுவியல் மற்றும் கருவியல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் படிச்சிருக்காங்க. இவருடைய தந்தை திரு சதீஷ் அவர்கள் உள்ளூர்ல வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. தாயார் திருமதி அமுதா ஒரு இல்லத்தரசி. இவருக்கு ஒரு இளைய சகோதரியும் இருக்காங்க. அவங்க மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வராங்க. குடிமைப்பணி தேர்வுல தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற வித்தையையும் நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். வணக்கம் ரேஷ்மா. கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரேஷ்மா, உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன். என்னோட பேர் ரேஷ்மா. நான் துவரங்குறிச்சியிலேருந்து வரேன். என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அண்ட் என்னோட அப்பா வந்து ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு. என்னோட அம்மா இல்லத்தரசி. எனக்கு வந்து ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க MBBS 3rd இயர் படிக்கிறாங்க. இது வந்து என்னோட 3rd attempt அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூட. இதில் நான் ஆல் இண்டியா ரேங்க் 181 வாங்கியிருக்கேன். நீங்க இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இது வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து இது என்னோட கனவு அப்படின்றது சொல்லலாம். என்னோட அப்பா வந்து இது ஃபர்ஸ்ட் அவர் 1997 வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணார். ஆனால் அவரோட குடும்ப சூழ்நிலையால் அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அவர் எல்டர்சன் அப்படின்றனால அவர் வந்து கடையை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். ஸோ எனக்கும் அது வந்து ட்ரீமாக நேச்சுரலாக வந்துடுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள், சில சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் கூட சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது அப்படின்றது அந்த கோவிட் டைமில் நிறைய IAS அதிகாரிகள் அவங்களோட வேலையை செய்யும் போது அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு மாறி இந்த ட்ரீமை வந்து நான் பர்சூ பண்ணேன். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? சார், வேறு தேர்வு அப்படின்னா நான் இதில் வந்து வேறு தேர்வு அப்படின்றது எதுவும் எழுதலை. இதுதான் என்னோட IAS அப்படின்றது என்னோட ட்ரீமாக இருந்தனால இதில் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். வேறு எந்த தேர்வுகளும் நான் கொடுக்கல பெருசாக. இது வந்து என்னோட 3.5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து இதுக்காக நான் முயற்சி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2022 நான் MITலேருந்து பாஸ்ட் அவுட் ஆனேன். அதில் இருந்தே நான் இந்த தேர்வுக்கு மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார். நீங்க வேலை எதுவும் பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா? வேலை எதுவுமே பார்க்கலைங்க சார். நான் வந்து இந்த காலேஜ் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த தேர்வில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அது அந்த மாதிரி கிளியரும் பண்ணிட்டேன். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? இந்த தேர்வுக்காக நான் கொஞ்சம் கோச்சிங் சென்டர்ஸில் அசோசியேட் ஆயிருந்தேன். நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் திட்டம், இதுலேயும் கூட நான் நிறைய வந்து ரிசோர்ஸஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் அவங்களாவே கூட படிச்சுக்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் ஆன்லைன் சோர்ஸஸ் நிறைய வந்துருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன். அதனால நான் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட ஹெல்ப் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஒரு வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா? வீட்டில் இருந்தே இப்போ நிறைய படிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்குது சார். ஆனால் வந்து இது எனக்கு வந்து ஒரு புது துறையாக இருந்தது. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து சிவில் சர்வீசஸ் அப்படின்றப்ப எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. நம்ம ஸ்கூலில் படித்ததாக இருந்தாலுமே வந்து நமக்கு நிறைய புரிய வேண்டிய அவசியங்கள் நிறைய இருந்தனால நான் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ சப்போஸ் நீங்கள் முன்னாடி இருந்தே இதுக்காக படிக்கிறேன் அப்படின்ற ஒருத்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டும் இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேஷ்மா, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டே படிக்கலாம் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல் இண்டியா ரேங்க் 1 2017 அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து வேலை செஞ்சுட்டே படித்தார் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நமக்கு வேறு எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. இதுலேயே தான் இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ வேலை செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த 4-5 hours மட்டும்தான் இருக்கும். அதை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட மோட்டிவ் பொறுத்து சார். இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டே கூட அவங்க படிக்கலாம். எந்த தப்பும் இல்லை. உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அதை எப்படி தேர்வு செஞ்சு படிச்சீங்க? என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து சோஷியாலஜி. ஸோ அதை எப்படி தேர்வு செஞ்சேன் அப்படின்னா நான் காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது E&I என்னோட டிபார்ட்மெண்ட். அதுக்கு UPSC என்ன ஆப்ஷனல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா EEE கொடுத்துருந்தாங்க. அதில் ஓவர்லேப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருந்தது. அதனால நான் என்னோட காலேஜ் சப்ஜெக்டை சூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தேன். அதில் சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, அப்புறம் வந்து பப்ஆட், இது 4 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்.
அதில் வந்து ஆந்த்ரோபாலஜியும் நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு பயாலஜி பேக்ரவுண்ட் இல்லை. அதே மாதிரி சைக்காலஜியும் எலிமினேட் பண்ணிட்டேன், ஏன்னா ரிசோர்ஸஸ் பெருசாக இல்லை அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பப்டாடும் சோஷியாலஜியும் இருக்கும்போது நான் அந்த டெமோ கிளாஸஸ் வழியாக அட்டன் பண்ணி சோஷியாலஜியை சூஸ் பண்ணிட்டேன் சார். ரேஷ்மா, உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க? என்னோட நேர்முக தேர்வு ரொம்ப ஒரு கான்வர்சேஷனல் மோடாக இருந்தது. உள்ளே போனோடனே என்னை ரொம்ப எல்லாருமே சூதன் பண்ணிட்டாங்க. வா வா ரேஷ்மா உள்ளே வா உட்காரு அந்த மாதிரி வந்து சொன்னனால ரொம்பவே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நான் பேசும்போதுமே வந்து ரொம்ப கான்வர்சேஷன் மாதிரி தான் போச்சு. எங்கேயுமே வந்து அவங்க ரொம்ப கிரில் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஸோ எனக்கு ரொம்பவே இன்டர்வியூ ஸ்மூத்தாக போச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேஃப் அதில் வந்து என்னை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் டீப்பராக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ திருச்சி இருக்கனா அதை பற்றி நான் நிறைய படிக்கணும். என்னோட அப்பாவோட ப்ரொஃபஷன் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட காலேஜ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்து அனலைசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே யார் யார் படித்தாங்க, அலுமினஸ் யார் யார், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் வந்து ஒப்பீனியன் ஃபார்முலேஷன் அப்படின்றதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதுக்காக நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வாசிச்சேன். இதுதான் மேஜராக என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆகுது. நீங்க இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு மிக்க உதவியா இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ மேஜராக இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, இது 4 கோர் சப்ஜெக்ட். அது இல்லாமல் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இந்த 6 சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம மெசிலினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம். மேப்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிலே ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் 3 இருக்குது. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நான் ஸ்பெக்ட்ரம் மேக்ஸிமம் அது மட்டும் தான் ரெஃபர் பண்ண, வேறு எதுவும் பண்ணலை. ஏன்ஷியன்ட் மெடிவலுக்கு வந்து 11th 12th ஓல்டு என்சிஆர்டி இல்லாமல் நியூ என்சிஆர்டி இருக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் தமிழ்நாடு புக்கு, அது இல்லாமல் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 11 என்சிஆர்டி ஒரு புக் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜியாகிரஃபி அப்படின்னா கிளாஸ் 11 என்சிஆர்டி, அது ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்ஸு. அதோடு சேர்த்து ஜிசி லியாங்கில் இருக்க கிளைமேட்டாலஜி பார்ட். அதுக்கப்புறம் வந்து எக்கானமிக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டோட கோச்சிங் நோட்ஸ் ஒன்று, அதோடு சேர்த்து விவேக் சிங்கோட இந்தியன் எக்கானமி புக், இது 3. அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்தும் பேர் ஆக்டும் வந்து பார்த்துருக்கேன். இது இல்லாமல் என்விரான்மெண்ட்க்கு வந்து சங்கர் ஐஏஎஸோட ஒரு என்விரான்மெண்ட் புக் ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கிட்டேன். மித்தபடி இந்த மெஸ்லனஸ் பார்ட்டுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் மெஜாரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேஜராக இதுதான் ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் போடணும். டெஸ்ட் சீரீஸில் அந்த 100 கொஷின்ஸ் இருக்கும். அதோட எரர் லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ நோட் பண்ணி வச்சுட்டு அதை மந்த் அண்ட் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட் 1 வீக்கில் அந்த எரர் லிஸ்ட் மட்டுமே நம்ம ரிவைஸ் பண்ணாலே அதுவே கரெக்டாக வந்து நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத பூஸ்ட் பண்ணுது. ஸோ ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். சிசாட் பேப்பருக்கு நான் அந்த 3மே லாஜிக்கல் ரீசனிங்கும் சரி, காம்ப்ரஹென்ஷனும் சரி, அது இல்லாமல் வந்து ஆப்டிடியூட், இது 3மே வந்து நான் ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணனால எனக்கு எப்பயுமே சிசாட் வந்து கிளியர் ஆகிடும், ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. மெயின்ஸ் அப்படின்றப்போ என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட்டை நான் மெயின்ஸில் 4 மார்க்கில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் பண்ண இந்த தடவை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து மெயின்ஸில் டெஸ்ட் சீரிஸ் போட்டப்போ அதுலேருந்து வந்து லேர்னிங்ஸும் நான் அதுலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெயின்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஒரு பேஸ் மெட்டீரியல் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வச்சுக்கலாம். ஸோ சூன்யா ஐஏஎஸ் வந்து ஒரு 3 புக்ஸ் விட்டாங்க, அதை நான் ஒரு பேஸ் மெட்டீரியலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த GS1க்கு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் நோட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி GS2க்கு அத்தீஷ் மாத்தூர் சார்டும் அந்த சூன்யா மெட்டீரியலும் யூஸ் பண்ணி என்னோடய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். GS3க்கு மேஜராக சிவன் சாரோட நோட்ஸ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணி நான் அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துருக்கேன். GS4ல் முடித் ஜெயின் சாரோட புக் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டேன். ஸோ மேஜராக இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி மெயின்ஸ்க்கு. போட்டித் தேர்வு, முக்கியமா குடிமைப்பணி தேர்வை எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற தகவல் என்ன? ஸோ ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னோட தகவல்னா ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஒரு லாங் ஜேர்னி. ஸோ 3-4 இயர்ஸ் வந்து ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னாலே ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுது எல்லாருக்கும். அது இல்லாமல் வந்து சில பேர்லாம் வந்து கண்டினியூஸாக 8 attempts 9th attempt கிளியர் பண்ணவங்களாமும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவோடு சேர்த்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். நிறைய இடத்துல ஃபெயிலியர்ஸ் வரும், அப்போ நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே நிறைய இடத்துல நம்ம ஜெயிக்கலாம் சார்.
வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹேவ் செல்ஃப் பிலீஃப். அது ஒன்று இருந்தாலே நம்மளால வந்து சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறத கூட சாதிக்கலாம் சார். இதுதான் என்னோட பதில். இவ்ளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.